ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரவை வச்சு எப்படி தோசை செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 10 நிமிஷம்தான் ஆகும் இந்த தோசை செய்கிறதுக்கு. வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வீட்டில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் தான் நான் இப்போ எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கப்பை காமிக்கிறேன். 1 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பாதி வெங்காயம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவையும் சேர்க்கலாம், வறுக்காத ரவையும் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். இன்றைக்கி நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவைக்கு நான் இன்றைக்கி 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சோடா உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தோசை மாவை எடுத்து நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி தோசையாக தான் நான் சுடுறேன். உங்களுக்கு பெரிய தோசை வேணுன்னா பெரிய தோசை சுட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக தான் சுடுறேன். பார்க்கவே அழகாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் குட்டி குட்டியாக சுடுறேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு சைடு வேக வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய 10 மினிட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பபிள்ஸாக வந்திருக்கு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவை தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.